காட்டலாமா? சிக்கன் இன்னைக்கு போட்டு காட்ட நீங்க போறோம். போடுறோம் உங்க வியூவர்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக காட்டும். அப்புறம் லெக் பீஸை சாப்பிட்டுட்டு போகுது ஷார்க்கை நீங்க இந்த மாதிரி ஃபீட் பண்ணி பார்த்துக்க மாட்டீங்க. குறியிருக்கிறது என்ன மாதிரியே போல. இதுல எல்லாமே நானா செஞ்சது. பெயிண்ட் அடிச்சதுல இருந்து பின்னால இருக்க மேக்னெட் சுட்டினது இருந்து வுட் ஒர்க் எல்லாமே இந்த கொத்தனார் வந்துட்டு வேற ஆள் யூஸ் பண்ணி. பிளாக் டைமண்ட் ஸ்டிங்கரே பபாலு உங்களுக்கு கூட நல்லா தெரியுமே. பிளாக் டைமண்ட் ஸ்டிங்கரே ப்ரோ பாருங்க. நம்ம பிளாக் டைமண்ட் இது ப்ரீடிங் பேர். வீக்லி ட்வைஸ் வந்து எக் லே பண்ணும். ஓ வீக்லி ட்வைஸ் பண்ணும். ஹேட்ச் ஆகுங்களா? அது முக்க வேற மீன்ஸ் ஆஃப் ஹேட்ச் ஆனா சாப்பிடுவோம், ஹேட்ச் ஆகலைனாலும் சாப்பிடுவோம். ஓகே ஓகே ஓகே. நல்லா பசியில இருந்தா கையில வந்து வாங்கிக்கோங்க. ஆமா நல்ல பசியில இருந்து. இல்ல நீங்க ஆக்சுவலா ஃபீடிங் பயங்கரமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நான் நம்பல. நல்லா இருக்கானா? கொய்ன்றது ஒரு லென்த்தியரா பெருசா வரக்கூடிய மீன். அதுல ஷார்ட் பாடி லைட்டா சேஸ் பண்ணுது. அப்படியே ஒரு அக்வாமேன் ஃபீல் வருது எனக்கு. எங்க இருக்கும் அப்படின்னா ஈக்கோ பார்க் வந்திருக்கும், சேத்பட்டில் இருக்க ஈக்கோ பார்க். இதுக்குள்ள வந்து நம்ம சென்னை அக்வேரியம், பேரே வந்து நம்ம சென்னை அக்வேரியம் தான். ஸோ நம்ம தருண் ப்ரோ தான் இப்போ இது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்டா ஏற்கனவே திறந்தப்போ வந்து பார்த்துருந்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்கிரேட் பண்றேன், ஒவ்வொரு டைம் ஒரு அப்கிரேடேஷனையும் வந்து காட்டுங்க அப்படின்னு ப்ரோ சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ கரண்டா என்னென்ன அப்கிரேட் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க வந்திருக்கோம். அதே மாதிரி என்கிட்ட ஒரு மேஜிக் லைட் இருக்கு. இந்த மேஜிக் லைட் என்ன அப்படின்றதெல்லாம் அப்படியே பார்க்கலாம். நம்ம சென்னை அக்வேரியம் தொடர்ந்து எவ்வளவு நாள் ப்ரோ ஆகுது? ஏப்ரல் 15 திறந்தோம். ஸோ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 5வது மாசம். 5 மாசம் ஆயிடுச்சு. 5வது மாசம். ஓகே. நான் திறந்தப்ப வந்திருந்தப்போ ஒரு சில டேங்க் வந்து எம்டியா இருந்துச்சு. ஃபிஷஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எப்படி? இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டேங்கையும் ஃபில் பண்ணிட்டோம். ஒரே ஒரு மரைன் டேங்க் சூப்பரா செட் பண்ணிருந்தா கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது மட்டும் ரெடி பண்ற மாதிரி பெண்டிங் இருக்கு. பாக்கி எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வீட்டுல சின்ன டேங்க்ல எதனா ஒரு ஃபிஷஸ் சிக்காவதுனாலே ஸ்ப்ரெட் ஆகி கஷ்டப்படுவோம். ஆமா இவ்வளவு பெரிய டேங்க்ல இவ்வளவு ஃபிஷஸ் எப்படி அந்த மாதிரி மேனேஜ்? எனக்கு இது ஃப்ரெஷ் வாட்டர்னா மேனேஜ் பண்ணிடுவேன். ஃப்ரெஷ் வாட்டர்லயே சிக்காகாமலாம் இல்ல மேனேஜ் பண்ண ட்ரீட்மெண்ட் மரியன்றதுனால எனக்கு பெருசா ஐடியா இல்லை. இப்பதானே லர்னிங் ஸ்டேஜ்ல சுத்தமா தெரியாது. ஓகே. ஸோ லர்னிங் ஸ்டேஜ்னால அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர்ல உங்களுக்கு 2010ங்களா? ஆமா கரெக்ட். தருண் அக்வாட்டிக்ஸ் 2010ல ஆரம்பிச்சது. ஓகே. 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே சரிங்க. ஒவ்வொரு டேங்க் அப்படியே போலாம். இங்க வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேங்க்ல மலர்வீச் ஸ்ட்ரிப்ஸ் இது ஸ்மால் சைஸ்ல போட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோலயே இருந்திருக்கும். இப்போ எல்லாம் வளர்ந்துருக்கு. நிறைய ஃபிஷ் வாயிலேயே குட்டிலாம் இருக்கும். மேல் ஃபீமேல்ஸா தான் இருக்கும் ரெண்டுமே. நான் கூட பாத்துருந்தேன் ஒரு பேர் வந்து அதுவா செட் ஆகி மத்த எல்லாமே வெரைட்டி. இந்த மேல் ஃபீமேல் வந்து எங்கேயோ ஓடி போயிடுச்சு. ஓகே. இந்த நேச்சுரல் கம்யூனிட்டி ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா. இப்போ நிறைய ஃபிஷ் பாத்தீங்கன்னா வாயிலேயே வந்து குட்டி வச்சிருக்கோம். அது பார்த்தாலே பேபிஸ் இருக்கு. அது வந்து பார்த்தா கிளியரா டிஸ்டன்ஸ். சப்போஸ் பேபிஸ் வெளியே விடுது அப்படின்னா இப்ப மத்த மீன் சாப்பிடுவோம் தானே? ஆப்வியஸா சாப்பிடும். அதுதான் எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது என்ன ஆகும்? பட் சாப்பிட்ரும். ஏன்னா அவ்வளவு ஹைடிங் ஸ்பேஸ் பெருசா இல்லாதனால கண்டிப்பா சாப்பிட்ரும். சப்போஸ் இதுல இருந்து பேபிஸ் எடுக்கணும்னா இப்ப நம்ம ஃபிஷ் எடுக்கணும். இன்னொரு டிஃபிகல்ட்டி என்ன, இவ்வளவு பெரிய டேங்க்ல என்னால ஃபிஷ் இது பண்ண முடியாது. பாருங்க இந்த ஃபிஷ் வாயிலாம் பாருங்க நல்லா ஓபன் பண்ணி வச்சிருக்கு. இதுல எல்லாம் ஆமா பேபிஸ் இருக்கு. ஆமா வாயை ஒரு மாதிரி தான் வச்சிருக்கு. அது பின்னால மேல ஒண்ணு இருக்கு பாருங்க. ஓகே. அது எல்லாத்துலயுமே வந்து பேபிஸ் இருக்கு. அது எடுத்து கையில மேனுவலா எடுக்கும். அது வெளியே விட்டா பாக்கி ஃபிஷ் சாப்பிட்டுருது. ஏன்னா 5 months ஆச்சுல, இது போட்ட 1 monthல இருந்தே ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகே ஓகே. நல்லா செட்டில் ஆயிடுச்சு. போன தடவை வந்தப்பலாம் அந்த மூலையில கொஞ்சம் இந்த மூலையில கொஞ்சம் இருந்துச்சு. வெல் செட்டில்டு டேங்க் வந்து நல்லா கம்ப்ளீட்டா ஆக்கிரமிட் பண்ணிச்சு. ஜஸ்ட் இது ஒரு நார்மல் லேசர் லைட் தாங்க, மேஜிக் லைட் சொன்னேன். ஃபிஷஸ் வந்து நல்லா இன்டராக்ட் பண்ணுது. எனக்கு தெரியாது, ப்ரோ வச்சிருந்தாரு, வந்தோடனே பண்ணி காமிச்சாரு. லைட்டை சேஸ் பண்ணுது. அப்படியே ஒரு அக்வாமேன் ஃபீல் வருது எனக்கு. ஆமா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிஷ்ஷும் சேஸ் பண்ணுவோம். அதனால நமக்கு அது ஒரு ஹாப்பியா இருக்கும். சில்ட்ரன்ஸ் வந்து பார்க்கும்போது, சில்ட்ரன்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க லேசர் லைட் காமிச்சிட்டீங்க, இப்போ வர்றவங்களாம் எங்களுக்கும் லேசர் லைட் அடிச்சு காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்களே? மோஸ்ட்லி கேட்டா பண்றோம். சில்ட்ரன் வரும்போது இது மோஸ்ட்லி வந்து அந்த சில்ட்ரன் வந்து ஃபிஷ்ஷை லவ் பண்ணி பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட் எப்படி சாப்பிடுறதுன்னு ப்ரோ எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு ப்ரோ. இவ்வளவு மீன் உங்களை மாதிரி சில்ட்ரனுக்கும் அந்த லேசர் லைட் அடிச்சு காட்டுங்க. இவ்வளவு மீன் இத்தனை வருஷம் பார்த்திருக்கேன், ஆனா இந்த இன்டராக்ஷன் நல்லா இருக்கு. அது ஃபீட் எடுக்கும்போது நல்லா இருக்கும், அழகா இருக்கும். நானே பல வாட்டி அதை ரசிச்சு பார்ப்பேன். ஓகே நல்லா இருக்கு. எல்லா மீனுமே வருமா லேசர் லைட்க்கு? மோஸ்ட்லி வரும், நாட் ஆல் பட் மோஸ்ட்லி வரும். ஓகே. நெக்ஸ்ட் டேங்க் இங்க பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மில்கி கோய்.
கொய். ஆமா, கோல்ட் ஃபிஷ் மாதிரி இருக்கு body. ஆக்சுவலி மில்கி கொயின்னு சொல்லக்கூடாது. இது வந்து பட்டர்ஃப்ளை பிளாட்டினம் ஓகன். இந்த ஒயிட் கலர் இருக்குது பிளாட்டினம் ஓகன் சொல்லுவோம். ஓகன் ஓகே. Short body. ஒரு பிரீடர்ல. ஆமா, ஷார்ட் பாடி கரெக்ட். Okay. இது வந்து ரெட் ஓகன். ரெட் ஓகன். ஆமா, இது ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக நான் மில்கி கோயின்னு சொல்றேன். இது பட்டர்ஃப்ளை மில்கி கோயில் ஷார்ட் பாடி. ஷார்ட் பாடி. ஆமா, பாடி Okay. பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தான் இருக்கும். சோ இதோட கொஞ்சம் தான் வளரும். இந்த ரெட் Okay. கலர் இருக்கு பாத்தீங்களா, கோல்ட் ஃபிஷ் மாதிரி. கோல்டு இல்ல, பிளாட்டினம் ரெட் ஓகன். அந்த ரெட் ஓகன் அளவுக்கு வளரும். ஓகே ஓகே. அழகா. சோ இது வந்து ஷார்ட் பாடின்ற கான்செப்டே பெருசா லென்த் வராது இல்ல. ஆமா, ஆப்வியஸ்லி. ஆனா பார்க்க கியூட்டா இருக்கும். நல்ல ஸ்டவுட்டா குண்டா அழகா. இதோட டெய்லும் நல்லா பட் இதுவே ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான் ப்ரோ. கொய்ன்றது ஒரு லென்த்தியரா பெருசா வரக்கூடிய மீன். சோ அதுல ஷார்ட் பாடி கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டலான்றது ஐடியா. லைக் Okay. என்ன கமர்ஷியலா லோக்கல் மார்க்கெட்ல வரும்போது இருக்கக்கூடாது, ஆர் சம்திங் விச் இஸ் விஜிபில இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்டா இருக்கணும்ல, ஓகே. அதனால நல்லா இருக்கு. இதுங்க கூட லேசர் லைட்டா சேஸ் பண்ணும். எல்லாமே நல்லா ஆக்டிவா பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல தான் வச்சிருக்கோம். ஸோ இது எவ்ரி 3 days வந்து நாங்க செக் பண்ணுவோம். ஓகே ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குன்னு டெக்னிக்கல் ஸ்டாஃப் வச்சு எல்லாம் செக் பண்ணிட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா கொடுத்துட்டு பார்ப்போம். நல்லா இருக்கானுங்க மீசையோட. இப்ப இதெல்லாமே அந்த டிஸ்பிளேக்கு இருக்கு. ஆமா, சிச்சிலெட்டும் இருக்கு, கொய் இருக்கு. லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ஃபிஷஸ் இப்ப வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்க ஷாப்புக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னீங்க. ஷாப்ல இங்க இப்ப வர்றப்ப பார்த்து வேணும்னா வாங்குற மாதிரி வெளியில ஷாப் இருக்கு, அது கொஞ்சம் ப்ராசஸ்ல இருக்கு, வேலை நடக்கும். ஈகோ பார்க் உள்ளேயே. ஈகோ பார்க்கு வெளியிலேயே பாத்தீங்கன்னா வெளியேதான். ஆமா, ஈகோ பார்க் பெர்மிசஸ் தான், வெளியே ஷாப் இருக்கு. அது இன்னும் ஓபன் பண்ணாம வச்சிருக்கோம். இல்ல உள்ள இன்னும் நிறைய ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் வீடியோக்கும் இந்த டைம் வீடியோக்கு பார்த்தாலே எவ்வளவு அப்டேட்ஸ் இருக்குன்னு தெரியும். சோ இந்த மாதிரி உள்ள ஒர்க் போயிட்டு இருக்கனால பண்ணுவோம். ஆப்வியஸ்லி செல்லிங் பண்ணுவோம். ஓகே. இது விக்கலீங்களா? ஆமா, அல்பினோ ஜியோஃபேக சிக்கி. ஓகே. நல்லா growth இருக்கு. லாஸ்ட் டைம் ஆமா பாத்தீங்கன்னா ஆமா சைஸ் ஆயிருக்கானுங்க. இதுங்களும் அங்கங்க இந்த ஹோல்ஸ் கிரியேட் பண்ணி பொத் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணி இது பண்ணது பிரீட் ஆகுதுங்க. பட் புட்டிங்ல வேற மீன் சாப்பிடுறது போல. ஓகே. பட் இதெல்லாம் பார்த்தா நிறைய பின்னாடி ராக் வச்சு ஹைடிங் ஸ்பேஸ் இருக்கு. இருந்தாலும் புட்டிங்க சாப்பிடுது. இருந்தாலும் ஸ்டில் வந்து சாப்பிடும். குட்டிங்களோட பேரண்ட்ஸ் சுத்துச்சுன்னா பார்க்கவே நல்லா இருக்கும்ல. ஆமா, பட் அது அந்த மாதிரி இங்க இல்ல. எல்லாம் கரெக்ட். புரியுது. நல்லா இன்ஃபர்மேஷன். இன்னும் மெச்சூரா நல்லா ஹம்ப் வரும்ல. இன்னும் நல்லா வரும். ஹை ப்ரோட்டீன் ஃபீடு கொடுத்து கலர் ஃபீடு கொடுத்தா இன்னும் டார்க்காகும். ஓகே. இப்போ இதுல எவ்வளவு ஃபிஷஸ் ப்ரோ இருக்கும்? இது வந்து 400 ஃபிஷ் இருக்கு. 400 மீன் இருக்கு டோட்டல். அப்ப ஒரு வேளைக்கு எவ்வளவு கிராம்ஸ் ஃபுட் தேவைப்படும்? நாங்க வந்து ஒரு மக் வச்சிருக்கீங்க. பாத்ரூம் மக்குல அந்த மக்ல இருக்கு. 200 கிராம்ஸ் வருமா? தாராளமா 200 கிராம் தாராளமா. நான் வேணா ஃபீட் பண்ணி காட்டுறேன். நீங்க பாருங்க. இப்போ நம்ம இந்த ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்குன்றது மட்டும். டக்குன்னு வந்துருச்சுங்க. ஹைலி ஆக்டிவ். ஆட செமையா இருக்கு. ஸ்விம் பண்ணத பியூட்டி தான் வந்து மெஸ்மரைசிங்கா இருக்கும். இல்ல நீங்க ஆக்சுவலா ஃபீடிங் பயங்கரமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, நான் நம்பல. நல்லா இருக்கானா? இல்ல அது பார்க்க தான் நமக்கே தெரியுது. இன்னொன்னு இது சிச்சிலி டைப் தானே, அக்ரெசிவா இருக்கும் வரும். நீங்க அப்படியே கீழே இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே கிட்ட இருந்து பார்த்துட்டா ஒரு 5-10 minutes மைண்ட்ஸ் மனசு ரிலாக்ஸ் ஆகும். இல்ல அது டக்குன்னு ஃபீடுக்கு அப்படி அங்க மேல ஏதாவது வெளிச்சம் அடிக்குதா அப்படியே ஒரு ஏஞ்சலிக் ஃபீல் வருது. நல்லா இருக்கு. இதுதான் வந்து மரைன் டேங்க், நம்மளோட மரைன் டேங்க். இதுலதான் நான் சொன்னல கிராஷ் ஆயிடுச்சு. இல்ல ஹேண்ட்ல பாக்குறோம். பட் இதுல 1-2 லெஃப்ட் ஓவர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ட்ரிகர் இருக்கு. ஓகே. ப்ளூ ட்ரிகர். இதுல வந்து சிக்கா இறந்ததுங்களா இல்ல ஃபைட் பண்ணியா? சிக்கா இதா இருக்கு. ஓகே. இதெல்லாம் இப்ப ரெக்கவர் ஆகி நார்மலா இருக்கு. இதெல்லாம் நார்மலா இருக்கு. இதுல இருக்கு. பட் ஒரு 2-3 ஃபிஷஸ் தான் இருக்கு. 40-50 ஃபிஷஸ் இருந்தது. ஓகே ஓகே. இதுலயே பெஸ்ட் டேங்க் இதான் அது. பட் அது நல்ல கரெக்டா இருக்குதுல பெஸ்ட் டேங்க். இதுல பெஸ்ட் இதுதான். இங்க உள்ள பாத்தீங்கன்னா ஈல். ஈலா எப்பா பெருசா இருக்கு. மரைன் ஈல். அது கடல் பாம்பு மீன். ஆமா கரெக்ட். நல்ல பெருசா இருக்கு ப்ரோ. அப்ப இதுல எல்லாமே பெரிய பெரிய மீன் விட்டுருந்தீங்களோ? எல்லாமே ஜெயன்ட் சைஸஸ். எதுமே எல்லாமே 6 inch பிளஸ் தான் இருக்கு. ஓகே ஓகே. செட்டப் நல்லா இருக்கு. இது அகைன் வாட்டர் ஃபுல்லா மாத்திட்டு இது குவாரண்டைன் டேங்க் வந்து புதுசா செட் பண்ணனும். டைம் ஆகும். கண்டிப்பா டைம் ஆகும். அந்த வாட்டர் சைக்கிள் ஆகி 15 days ஆகும். ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் டேங்க் பாத்தீங்கன்னா இது டிஸ்கஸ் கூட மேஜிக் லைட்டுக்கு வரும் ப்ரோ. மேஜிக் லைட். இல்ல எனக்கு தெரியாது. நான் ஒரு லைட் வாங்கி வீட்ல போய் பார்க்கணும். சோ இது கூடிய சீக்கிரம் நாங்க மாத்தி வேற டிஸ்கஸ் போட போறோம். அப்படிங்களா? என்ன ரீசன்? பெருசா போடலாம்னு சொல்லிட்டு. இது பெரிய growth இல்ல.
ஓகே 5 months ஆயிடுச்சு இது போட்டு, பட் growth அந்த அளவுக்கு இருக்கு. கரெக்ட் 5 மாசத்துக்கு ஸ்டண்டர்டாவே இருக்கு. ஓகே ஓகே. ஃபீட்லாம் நல்லா சாப்பிடுது, பட் ஸ்டண்டர்டா இருக்கு. இத்தனைக்கு இவ்வளவு இடம் எல்லாமே இருந்து நல்ல வாட்டரு, நல்ல ஃபீடு. அதே ஒரு கூட்டத்துல ஒரு கருப்பாடு அவர் வந்து பிடிக்கவே முடியல. அவர் வந்து செவரம். ஓ சரி சரி சரி. அவரை பிடிக்க எவ்வளவு ட்ரை பண்ணியாச்சு, அவரை பிடிக்க முடியல. டிஸ்கஸ் கூட கம்யூனிட்டி ஆயிட்டாரு. தண்ணியும் கரெக்டா இதுக்கு செட் ஆயிடுச்சு, அதனால வந்து தண்ணி டிஸ்டர்ப் பண்றா. டிஸ்கஸ் ஃபிஷ் கொஞ்சம் அடிபடும், சென்சிட்டிவ். ஓகே, அதான் தண்ணி இறக்குனாதான் அதை பிடிக்க முடியும். ஆமா கண்டிப்பா. எவ்வளவு லிட்டர் இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச டேங்க்ல ஒரு 2000 லிட்டர்ஸ். 2000 லிட்டர். 2000 to 3000 லிட்டர்ஸ். ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு தண்ணி மாத்தணும்னு நினைச்சா ஒரு டேங்க் மாத்தலாமா, இல்ல அரை டேங்க் தான் முடியுமோ? தண்ணி மாத்தணும்னா நம்ம அவ்வளவு சீக்கிரம் ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ண முடியாது. ஸ்டாக் வாட்டர் இருந்துச்சுன்னா ஃபுல்லா மாத்தலாம், பட் ஸ்டாக் வாட்டர் நாங்க 2-3,000 லிட்டர்ஸ் வச்சிருக்க முடியாது. ஓகே ஓகே. அதுதான் கஷ்டம். எல்லா சம்பும் டாப் அப் பண்ணோம் டெய்லி, அதனால அவ்வளவு இருக்காது. மாத்தணும்னா ஃபிஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சைக்கிள் அனுப்புறோம், 1 வீக் கழிச்சு தான் பண்ணணும். ஓகே. 2000 லிட்டர். ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ மஷீர். இது வந்து நான் ஃபீட் பண்றேன், இதையும் பாருங்க. அப்பா, மான்ஸ்டர் ஃபிஷ் இருக்குங்களா இதுங்க? மான்ஸ்டர் ஃபிஷ்ஷா? ஆமா, இது மான்ஸ்டர் ஃபிஷ். ப்ளூ மஷீர். அப்படியே நம்ம ஷார்க் ஓடுற மாதிரி இருக்கு. இப்ப நார்மலி எல்லாம் மஷீர் பாத்துக்கோங்க, பட் இந்த ப்ளூ இது என்னன்னா, லாஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சம்மர் சீசன் பண்ணிருந்தேன். அப்ப நார்மல் ப்ரௌன் கலர் வந்து எவ்வளவு சன்லைட் படுது. இந்த டேங்க் வந்து டைரக்டா சன்லைட் கீழே தான் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ சன்லைட் ஆக்சசிபிளா இருக்கு. அது பட டேன் ஆகும், நேச்சுரலா டேன் ஆகாது. அந்த ப்ளூ கலர் நேச்சுரல் லைட்ல நல்ல ப்ளூ நமக்கு வரும். இன்னொன்னு வின்டர் சீசன்ல நல்ல டார்க் ப்ளூ ஆகும். ஓகே. இது வந்து நேட்டிவ் டு ஹிமாலயாஸ். ஸோ அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். ஓகே. அந்த கோல்டு கிளைமேட் எவ்வளவு சில்லுன்னு மாறும், இன்னும் கலர் வேரியேஷன் மாறிட்டே இருக்கும். என்ன ரீசன் ப்ரோ தண்ணி கம்மியா வச்சிருக்கிறது? தண்ணி ஒண்ணு இல்லை, இந்த மாதிரி வந்து ஸ்கேப்பிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். பட் அது மழை நீர் ஊற்று. கரெக்ட், ஊற்று மாதிரி பண்ணலாம். அது நேச்சுரல் அப்படிதானே இருக்கும். மவுண்டைன் அந்த பெட்ஸ், ரிவர் பெட்ஸ். புரியுது புரியுது. அப்படி பண்ணலாம் பிளான் பண்ணோம், பட் இந்த அழுக்கெல்லாம் வந்து வரதுனால we are trying to make it normal. ஓகே. இல்ல ஆனா பெரிய அது வாட்டர் ஃப்ளோ நிறைய வரும், வரும்போது பபிள்ஸ் கிரியேட் ஆகும், நல்ல ஆக்சிஜன் கரெக்ட் இருக்கும். அதனால அது ஹைலி ஆக்டிவ். எவ்வளவு போனாலும் சாப்பிடும். கோய் மாதிரி மோரலஸ் கெண்ட மாதிரி இருக்கு, நம்ம ஊர் கெண்ட மாதிரி. ஆப்வியஸ்லி. ஃபீடிங் நல்லா இருக்கு. நான் ஒரு டைம் ஃபீட் போட்டு பார்க்கவா? இந்தாங்க போட்டு பாருங்க. என்னோட கண்ணையே ஒப்படைக்கிறேன் உங்ககிட்ட. வாங்க போடுவா ப்ரோ. போடுங்க, போடலாம். அட இதுல கோய் காட்டு மாதிரி எவ்வளவு பதில் சாப்பிடும். ஆனா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மாதிரி ஃபீட் எடுக்குது. இதுக்குள்ளதான் ஸ்டிங்கரே விட்டு வச்சிருந்தோம். இப்ப ஸ்டிங்கரே வேற டேங்க் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஹெக்கலி சாப்பிடுறது பாக்குறதுக்கு ஏஞ்சலிக்கா இருந்துச்சு. இதுங்க கொடூரமா சாப்பிடுதுங்க. அக்ரெசிவா இருக்கு. அக்ரெசிவா இருக்கு. ஃபாஸ்டா மூவ் சாப்பிடுதுங்க. நெக்ஸ்ட் இது வந்து மெரைன் டேங்க். சின்ன அடிஷன் லாஸ்ட் டைம் இது. லாஸ்ட் டைம் இருந்த அதே மீனுங்களா? இல்ல, இந்த குரான் ஏஞ்சல் ஆட் பண்ணிருக்கோம் புதுசா. ஓடிடுச்சு. அப்புறம் அந்த ஏஞ்சல் ஆட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இல்ல பேலன்ஸ் இருக்கிற ஃபிஷஸ் அதேதான், நல்லா வளர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வளர்ந்துருக்கு, டார்க் ப்ரௌன்லாம் வளர்ந்துருக்கு. பாக்கியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கோம் நாங்க. ஓகே ஓகே. இதுங்க வந்து லைட் அடிச்சா ஓடிடும். இல்ல இல்ல இவ்வளவு நேரம் வெளியே இருந்துச்சு, நம்ம பக்கத்துல வந்தா எல்லாமே உள்ள போயிடுச்சு. பக்கத்து ஆள் வந்தா ஒண்ணா ஆகாது, பட் இந்த லைட்டுக்கு இல்ல கேமரா வச்சு. ஆமா, கேமரா ரெக்கார்டிங் லைட் வருது இல்லையா? ஓ சரி சரி. அது பார்த்தா பைக். எவ்வளவு ஃபிஷஸ் இருக்கும் அதுல? இதுல ஒரு 25 ஃபிஷ் இருக்கும் மொத்தம். நீமோ. அடுத்த டேங்க் பாத்தீங்கன்னா பிளாட்டினம் அலிகேட்டர் கார். லாஸ்ட் டைம் பார்த்தது விட நல்லா ஜம்முன்னு கும்முன்னு பக்காவா பாருங்க ரெடியா இருக்கும். இவ்வளவு பெரிய மீன் லேசர் லைட்டை துரத்துறது பார்க்க வித்தியாசமா இருக்கு. கடிக்கும் ப்ரோ. ஓகே. கிளாஸ்ல இது வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் நினைச்சு கடிக்க ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. ஃபீடிங் வந்து லைவ் ஃபிஷஸ் தான். ஃபீடிங் வந்து சிக்கன் தான் போடுவோம். இடையில சும்மா போட்டு வச்சிருக்கோம் இந்த லைவ் ஃபிஷ். அது வயிறு பசி இல்லாம இருக்கக்கூடாது. ஓகே. எந்தெந்த ஃபிஷஸ்க்குலாம் சிக்கன் போடுவீங்க? நம்ம இப்ப பிளாட்டினம் காருக்கு போடலாம். அடுத்த ஒரு 3 மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் இருக்கு. அதை 3மே ஃபீட் பண்ணி நம்ம காட்டுவோம் வியூவர்ஸ்க்காக. காட்டலாமா? சிக்கன் இன்னைக்கு போட்டு காட்ட போறோம். நீங்க போடுறோம் உங்க வியூவர்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்கா காட்டுறோம். ஓகே சரிங்களா? போன டைமோட இப்ப நல்லா செட்டில் ஆயிட்டான். வெல் செட்டில்டு. நடுவுல சிக்கா இருந்தாரு, அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணி பர்ஃபெக்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பிளாட்டினம்
அல்பினோக்கும் பிளாட்டினம் காருக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? அல்பினோ வந்து பிங்கிஷ் கலரா இருக்கும், பிளாட்டினம் வந்து ஒயிட்டா இருக்கும். நல்லா ஒயிட்டாவே இருக்கும். பிளாட்டினம்லயே கிரேட்ஸ் இருக்கு, இது வந்து பியூரஸ்ட் கிரேட், ஹையஸ்ட் குவாலிட்டி. ஓகே, நல்லா அதனால டிஸ்டிங்டா இந்த கலர் இருக்கும். பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு, நல்லா வெளியே. இல்லைன்னா பால்ல வந்து தண்ணி ஊத்துற மாதிரி கலர் இருக்கும். ஓகே, முதலை மீன். அடுத்து மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் இருக்கா? இருக்கு ப்ரோ, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுதான் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க். பலூன் ஷாட் பாத்தீங்களா, ரெட்டா இருக்கா, அடிச்சு காலி பண்ணிருக்கோம். ஓகே, மேல அடிபட்டு இருக்கா? அடிச்சிருக்கு, கடிச்சிருக்கு இதுல. ஆக்சுவலி பலூன் ஷாட்க்கு பின்னால் இருக்க டெய்லும் மேல இருக்க டெய்லையும் ஒரு நூல் மாதிரி இப்படி வரும், த்ரெட் மாதிரி, மீச மாதிரி வரும். ஓகே, அழகா இருக்கும். இப்ப தெரியுங்களா அது? அதுங்களாம் அடிச்சு இதுங்க சாப்பிடுச்சு. ஓ, பலூன் ஷாட்க்கு பியூட்டியா தான். ஓகே, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், இதுல பார்த்தா தெரியும். இங்க பாருங்க, இது ஸ்மால் சைஸ். ஓகே, இந்த மாதிரி இந்த மேல இருக்க பின்னுக்கும் பின்னால் இருக்க டெய்லுக்கும் வரும். இதுங்க எல்லாம் பிக் சைஸ், இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு நல்லா குதறி வச்சிருக்கீங்க. எவ்வளவு ஃபீட் இருக்கும்? 3 ஃபீட் இருக்குமா? தாராளமா இருக்கும். இது ஒரு 2.5 3 ஃபீட் இருக்கு ஃபிஷ். ஓகே, இதுல இருந்த சில ஃபிஷ் தான் வந்து நம்ம கார் கூட விட்டுருந்தோம். இந்த மாதிரி வந்து அல்பினோ ரெட்டைல் கேட் ஃபிஷ் விட்டு வச்சிருந்தோம். ஓகே, டைகர் ஷெவல்னோஸ்லாம் அதுல விட்டு வச்சிருந்தேன், பட் அது எல்லாத்தையும் கடிச்சிச்சு கார், ஸோ அதனால தனியா போட்டோம். ஓகே, அது என்ன கேட் ஃபிஷ்? இது வந்து டைகர் ஷெவல்னோஸ். டைகர் ஷெவல்னோஸ். ஓகே, ஷெவல்னோஸ்ல இது ஹைபிரிட். ஓகே, இப்படிதான் ஆக்சுவலி இருக்கும் டைகர் ஷெவல்னோஸ். ஓகே, அது ஹைபிரிட், இது டைகர் ஷெவல்னோஸ். ஆமா, இதுதான் அதோட பேட்டர்ன். இது ஹைபிரிட் டைகர் ஷெவல்னோஸ்ல. இது பருன் ஷார்க்கு, இது பட்டர்காய் ஃபெரி. என்ன மீன் இது? பட்டர்காய் ஃபெரி. ஓகே, ஓகே, லேசர் புடிச்சிட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இது புடிச்சு வச்சு, இந்த டர்ட்டியா இருக்க இடம். இது ப்ரீடிங் பேர். வீக்லி ட்வைஸ் வந்து எக் லே பண்ணும். ஓ, வீக்லி ட்வைஸ் பண்ணும். ஹேட்ச் ஆகுங்களா? அதுக்கு வேற மீன்ஸ் ஆஃப் ஹேட்ச் ஆனா சாப்பிடுவோம், ஹேட்ச் ஆகலனாலும் சாப்பிடுவோம். ஓகே, 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 நல்லா ரெட்டைல் கேட் ஃபிஷ் ஒன்று போடணும். இதுக்கெல்லாம் நம்ம சிக்கன் போட்டு காட்டுவோம்ல? தாராளமா காட்டுவோம். ஓகே, 100% காட்டுவோம். நெக்ஸ்ட் டேங்க் போலாம். இதுதான் என்னோட ட்ரீம் டேங்கை கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஸ்டிங்ரே, பிளாக் டைமண்ட் ஸ்டிங்ரே. வவால் உங்களுக்கு கூட நல்லா தெரியுமே. பிளாக் டைமண்ட் ஸ்டிங்ரே ப்ரோ. ப்ரோ வவால் ப்ரோ, இந்த வவால் எப்படி இந்த வவால் எப்படி இருக்கு, இதோட பேட்டர்ன் பாருங்க. கடையில பார்த்தா சாப்பிட தோணுமா? இது வவால்னு சொல்ல மாட்டாங்க, திருக்க. வவால் தான் கூப்பிடுவாங்க சில இடத்துல. வவால் வந்து இந்த மீன் சொல்லுவாங்க, பாக்கோதா வவால்வாங்க. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆக்டிவா நாங்க வச்சிருக்கோம் பாருங்க. கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் இதை வந்து டேம் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து வெளியே தூக்கடானது செத்துறமே தண்ணிக்கு வெளியே எடுத்தா அது மேல வரையும் கூட வரும் அப்படியே. ஓகே, ஓகே, அழகா அது மவுத், பாடி, ரிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பிளாக் டைமண்ட். இது பிளாக் டைமண்ட் ஸ்டிங்ரே. உள்ள இருக்கிறது மோட்டோரோ ஸ்டிங்ரே. ஓகே, மோட்டோரோ காமன். நெக்ஸ்ட் பிளாக் டைமண்ட் ரேர். ஹைபிரிட் போட போறோம், அல்பினோ போட போறோம். ஓகே, சோ 5 வகையான ஸ்டிங்ரே இத வைக்கணும்னு என்னோட ஆசை. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் பாத்தீங்கன்னா இது என்ன மீன் சொல்லுங்க? அரோனா. என்ன அரோனா சொல்லுங்க? சில்வர் அரோனா. நல்லா பாருங்க, சில்வர் உடம்பு எப்படியா இருக்கும் இருக்காது. என்னது சொல்லுங்க அப்ப நீங்களே. இது போல்கா டாட் சில்வர் அரோனா. ஓ, அந்த டாட்ஸ். ஓகே, ஓகே, இது வெரி ரேரஸ்ட் அண்ட் எக்ஸாட்டிக் கலெக்ஷன். ஓகே, வெரி few people have போல்கா டாட் ஸ்டிங்ரே. அந்த செல்ஸ்ல வந்து அந்த டாட் மாதிரி வரும், போல்கா டாட் சொல்றோம் கலர். சோ அதனால போல்கா டாட் ஸ்டிங்ரே. ஓகே, ஓகே. நான் நினைச்சேன் ரொம்ப நல்ல குவாலிட்டியான சில்வர் ஆரோனாப்ல அத பாடி உள்ள நல்லா இருக்குன்னு நினைச்சேன். இது எக்ஸாட்டிக் ரேர் வெரைட்டி, வெரி ரேர் வெரைட்டி. ஓகே, ரைட். இவங்களும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நம்ம மேஜிக் லைட்டுக்கு. மேஜிக் லைட் உண்மையிலேயே உட்காந்து எல்லாரும் தேட போறாங்க மேஜிக் லைட் எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு. நம்ம டிஸ்ப்ளே கிடைக்கும் சேல்ஸ் இருக்கா லேசர் லைட்? சேல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது வந்து இது ஒரு மினி மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க். ஓகே, ஓகே. இது வந்து அல்பினோ ஷார்ட் பாடி பங்கேஷ். இதான் மினி டேங்க். இன்னொரு மினி வச்சுக்கோங்களேன். எவ்வளவு feet இது? வச்சிருக்காங்க ப்ரோ. இது எப்படி ஒரு 6 feet மேல இருக்கும் பாருங்க. 6 feet மேல, எனக்கு தெரிஞ்சு 8 feet மாதிரி தெரியுது. இருக்கும். ஐ திங்க் 6 to 7 இருக்கும். இவ்வளவு பெரிய டேங்க் வந்து சின்ன டேங்க்ன்றீங்க. அல்பினோ பாக்கு. இது அல்பினோ பாக்கு, இது அல்பினோ ஷார்ட் பாடி பாக்கு. ஓ, ஓகே. இது ஷார்ட் பாடி, நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது லாங் பாடி. இது வந்து அல்பினோ ஷார்ட் பாடி பங்கேஷியஸ். ஓகே, இது வந்து டைகர் ஷெவல்னோஸ் பெரிய ஃபிஷ், கேட் ஃபிஷ். சரியான சைஸ். அது ஒரு 3 அடி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ரிப்ஸா கேட் ஃபிஷ். ரிப்ஸா கத்தியோட இருக்கானா? அந்த உடம்புல பேட்டர்னை பாருங்க. பேட்டர்ன்ல முள்ளு தானே அது? ஆமா,
ரெப்ஸா கேட்ஃபிஷ். இவரு இவ்வளவு பெரிய ஃபிஷ். இப்ப இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் எப்படி ப்ரோ கவர்ல சப்போஸ் பேக் பண்ணனும்னா? கவர்ல பண்ண முடியாது ப்ரோ. சின்ன ட்ரம்ல எஃப்ஆர்பி டேங்க் கவர்ல கிழிச்சிரோம்ல. வாய்ப்பே கிடையாது. கவர்ல போடவே முடியாது. அந்த மாதிரி எஃப்ஆர்பி டேங்க்ல இப்ப இங்க எடுத்துட்டு வரப்ப எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? ஒரு ட்ரக்ல வந்து பெரிய ட்ரம்ல வச்சு ட்ரம்ல தண்ணி பிடிச்சி ஏரேஷன் வச்சு அதே ஏரேட்டர் ரன் பண்ணி பேட்டரி மோட்டர்ஸ்ல அதை வச்சு ஓகே 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 ஓகே. இல்லைன்னா சில பேர் என்ன எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் ஓபன் பண்ணி வச்சிருவாங்க. ஓ அந்த டியூப் அது நிறைய வேஸ்டா போகும். ஆமா. இது பிரச்சனை வந்து எக்ஸ்பென்சிவ்ன்றது கிடையாது, பிரச்சனை கிடைக்காது. இந்த சைஸ்ல நம்ம வந்து இந்த சைஸ்ல கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லா ஹேண்டில். நெக்ஸ்ட் டேங்க் ஹேண்ட் ஃபீடு கோயா. ஆமா கோய் இருக்கு. கோய் பண்ண லாஸ்ட் டைம் இல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. லாஸ்ட் டைம் வந்து தண்ணி இல்லாம இருந்துச்சு. இல்ல லீக்கேஜோட ப்ராப்ளமா இருந்தது. இப்ப எல்லாமே கம்ப்ளீட்டா மாத்திருக்கோம். ஓகே போலாம். இது ப்ரோ இது வந்து பேரட்ஸ் டேங்க். பேரட்ஸ் கிங் காங் பேரட் இதெல்லாம் இல்ல இதெல்லாம். அதாவது ஃப்ளவர் மாதிரி மண்டை வரும். ராஜா குரங்கு கிளி. கரெக்ட். கிங் காங் பேரட் ரைட். இது அப்புறம் உள்ள ஜாகுவார். ஜாகுவார் 6 legs. ஓ லாஸ்ட் டைம் அதுதான் இருந்துச்சு இந்த டேங்க். ஆமா. இப்போ நடுவுல வந்து டைகர் பேரட் கூட இருந்தது. அதெல்லாம் வந்து நாங்க எடுத்து அர்ஜென்ட் ஆர்டர் சேல் பண்ணிட்டோம். அதை மாத்திட்டோம். ஓகே. இதுலயே வந்து அட் டைம்ஸ் வந்து பேபிஸோட இருக்கும். ஜாகுவார் ஈஸியா ப்ரீட் ஆகுற ஃபிஷ். ஓகே. அதுக்கு கொட்டி போடுவோம். அதுல காப்பாற்றும். இதுங்க சாப்பிடும், ஃபீட் பண்ணும். நல்ல வால்யூம். பேரட் சாப்பிடும். ஒரு 2000-3000 குட்டி போடுவோம். இப்ப இதுல நிறைய ஃபிஷ் பேர் செட் ஆகுது ப்ரோ. சூப்பரா. அதுவே செட் ஆகி குஞ்சுங்க பொறிச்சு இருக்கிற மாதிரி செட்டப் எதனா மாத்த முடியுங்களா? அது நம்ம எவ்வளவு ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தாலும் சாப்பிடும். இதுலயும் நல்லா பாத்தீங்கன்னா நிறைய ஒளிஞ்சிக்க இடம் இருக்கு. ஆமா. அதுலயே அதுங்களை காப்பாற்ற முடியலன்னும் போது இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் தான். வேற வழி இல்ல. மீனை பிடிக்க முடியுங்க, அதை பிடிச்சி நம்ம தனியா போடலாம். பிடிக்க முடியாது. அது பெரிய டேங்க் தானே, ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறது. ஹைட்டே 4 அடி வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட கோய் பாண்ட். நம்மளோட கோய் பாண்ட் இதுல எல்லாமே நானா செஞ்சது. பெயிண்ட் அடிச்சதுல இருந்து பின்னால இருக்க மேக்னெட் சுட்டினதுல இருந்து வுட் ஒர்க் எல்லாமே நானே பண்ணேன். இந்த கொத்தனார் வேலை மட்டும் வேற ஆளு யூஸ் பண்ணி. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. பேக் நேச்சுரலா நோட் பண்ணல, இவ்வளோ பிளசண்டா நல்லா இருக்கு. ஃபிஷ்ன்றனால ஃபிஷ் தீமா இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட அவைலபிள் மேக்னெட்ஸ். இந்த சைஸ் இருக்கா? ஸ்மால் டு பிக் சைஸ். நீங்க பிளெக்கோஸ்ல இருந்து எல்லா வெரைட்டி ஒரு 500 ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மாதிரி. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், டிவி மேக்னெட்ஸ். ஓகே. இந்த மாதிரி கூட நீங்க டேங்க் குள்ள ஒட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா கரெக்ட். இது சூப்பரா இருக்கு. இந்த பெரிய பெரிய கோயிஸ் இருக்கு பாருங்க. அந்த கோயிஸ் வந்து கீழ நீங்க டேங்க்ல பேஸ்ட் பண்ணி தண்ணி ஏத்தனா கோய் பண்ணணும். ஓ பாட்டம்ல கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிளியரா சிலிகான் வச்சு. நல்லா இருக்கு. நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வெறும் மேக்னெட்ஸா யோசிச்சேன். யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில கீ செயினா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்க மேக்னெட்ஸ் சேல் பண்ணுவோம். அப்படியே இந்த லுக் பாருங்களேன், பயங்கரமா இருக்கு. அந்த பீட்டா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இந்த சைஸ்ல பீட்டா வந்து யாரும் பாத்துருக்க மாட்டீங்க. இல்ல அது சைஸ் டிஃபரன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் தெரியாதுங்க ப்ரோ. இப்ப கொய்ய ஃபீடிங்னு பாத்துருந்தேன் ப்ரோ. ஆமா ஃபீட் பண்ணுவேன். இந்தாங்க நீங்களே ஃபீட் பண்ணுங்க. ஹேண்ட் ஃபீடிங்களா? ஹேண்ட் ஃபீடிங் எடுக்குமா தெரியல. நம்ம கையால நார்மலி போட்டா சாப்பிடும். இதுக்கு மேல யாராவது ஃபீட் பண்ணி தான் ஹேண்ட் ஃபீட் எடுக்காது. ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. போட்டு பாருங்க. பயங்கரமா இருக்கு. ஆனா ஹேண்ட் ஃபீட் ட்ரெயின் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஹேண்ட் ஃபீடு ஃபர்ஸ்ட் ஃபீடு மார்னிங்ல இருந்து இப்ப கஷ்டமா இருந்துப்பா. நம்ம வீடியோ எடுக்கும்போது ஆஃப்டர்நூன். ஸோ இதுக்குள்ளேயே 10 ஃபீடு வாங்கி ஃபீட் பண்ணுவோம். ஓ ஸோ அதனால அது எடுக்கிறது டவுட். நல்லா பசியில இருந்தா கையில வந்து வாங்கிக்கோங்க. ஆமா நல்ல பசியில இருந்தா. கோயை பொறுத்தவரை எவ்வளவு நேரம் சாப்பிடும். இல்ல இன்னொரு பெரிய எங்களுக்கு என்ன டிஃபிகல்ட் டாஸ்க்னா நிறைய பேர் வந்து நிறைய ஃபீட் பண்றாங்க. பர்ச்சேஸ் பண்ணி நாங்க டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணிருந்தா டெய்லி மாத்த வேண்டியது. டெய்லி மாத்த தண்ணி அழுக்க இந்த அளவுக்கு அழுக்கு பண்ணுது. ஏன்னா ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மி ஆச்சுன்னா ஃபீட் எடுக்காது. ஃபிஷ் சாகவும் ஆரம்பிச்சு. ஓகே. நீங்க ஆனா என்ன ஏமாத்திட்டீங்க. ரெடி பண்ணிட்டு சொல்றேன் நம்ம இதுல நீந்தலாம். நீங்க இப்ப கூட ப்ரோ வேற ஃபிஷ் சேஞ்ச் பண்ணுங்க. டைம்ல சேஞ்ச் பண்றோம். எனக்கு பெரிய பெரிய ஜாப்பனீஸ் கார்ப் பேட்டர்னா போகுது. இது பேசிக் தான். இல்ல இன்னும் 2 வெரைட்டி இருக்கு. ஷார்ட் பாடி 2 ஃபீட் எல்லாம் வரும்ல. 90 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர் எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட் வந்து ஆட் பண்ண ஒரு ஆசை. ஓகே. இப்ப இந்த சின்ன சின்ன கோய்ஸ், அதாவது இவனுங்க 1 அடி இருப்பானுங்க. இந்த 1 அடி கோய் இன்டராக்ட் பண்ற மாதிரி அந்த பெரிய கோய்ஸும் இன்டராக்ட் பண்ணுமா? தாராளமா பண்ணும். இதை விட அது கொஞ்சம் தைரியசாலி. ஸோ அதனால தாராளமா. ஸோ நம்ம இந்த
கோய் போன பின்னால் இருக்கு பாத்தீங்களா மேக்னெட்ஸ், அதான். இந்த மேக்னெட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. இதுல இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே. இல்ல ஸ்மால் சைஸஸ்லாம் இருக்கு, அதுல பிக் சைஸஸ் இருக்கு. அந்த ஸ்மால் சைஸஸ்ல அதுல இருக்கிறதுலாம் 1 feet, ½ feet அந்த சைஸ் இருக்கு. 10-12 inches வரையும் இருக்கு. ஓகே. சோ பேசிக்கலி மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாமே பெரிய சைஸ். இதுதான் ஆக்சுவல் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் சைஸ்ல இருக்குங்க இங்க இருக்கு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் டிவில போட்டுக்கலாம், டிவி ஸ்டாண்ட்ல இரும்பு எங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். லேப்டாப்ஸ் இந்த மாதிரி ஃபிளாரிங் ஸ்டிக், ஃபிளாரிங் ஸ்டிக்கா கூட யூஸ் பண்ணலாம் ஆப்வியஸ்லி. ஸோ இதுல மெரைன் ஃபிஷ் எல்லாமே ஆல்மோஸ்ட் மெரைன் ஃபிஷ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பீட்டாஸ் இருக்கு, டீமசோனி இருக்கு, கேட் ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு. இங்க இருக்கிறதோட காஸ்ட் இது 150 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 100 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 450 வரையும் இருக்கு. 450. ஓகே. இது எல்லாமே பயோடிகிரேடபிள், பயோ காம்போசிட் மெட்டீரியல். எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. பிளஸ் இந்த கரண்ட் எல்லாம் வந்து கலர்லாம் வந்து நாங்க ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். இந்த கலர் வந்து அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஃபேட் ஆகும். ஓகே. ஆப்வியஸ்லி ஃபேட் ஆகும், பட் லைஃப் நல்லா இருக்கும். ஒரு 2-3 years லைஃப் இருக்கும் மினிமம். இதுல ஒரண்டா கோல்டு எல்லாம் கூட இருக்கும். இங்க வந்து ஆக்சுவலி மினிஸ்டர் விசிட் பண்ணும்போது அவரும் நிறைய மேக்னெட்ஸ் வந்து பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி போனாரு. அவர் சொன்னது என்ன ரியலிஸ்டிக்கா இருக்கு. அதை பார்த்தோன்னே அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் தான் நினைச்சாரு பின்னால் இருக்குது. அப்புறம் இல்ல சார் இதெல்லாம் மேக்னெட்ஸ்னா எனக்கு அதெல்லாம் வேணுமே அப்படின்னு கேட்டு நாங்க கொடுத்தோம். இல்ல நல்லா இருக்கு. அவர் கொடுத்த எல்லாமே அவர் சொன்ன எதுனா ரியலிஸ்டிக்கா இருக்கு. இது எல்லா ஃபிஷ்ஷும் ஒரிஜினல் ஆக்சுவல் ஃபிஷ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிட்டோவா உட்காந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்தது. ஓகே. இல்ல பேசிக் மாடல்ஸும் இருக்கு, சீப்பா பட் decent range. I don't think so it's too expensive. புரியுது. For the work இல்ல பண்ண ஒர்க்குக்கு. பீட்டாஸும் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. கிளவுன்ல வச்சிருக்கு. கோயில வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் இருக்கு. எல்லா கோயிஸுமே இருக்கு உங்களுக்கு. கிளவுன் ஃபிஷ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸ்டிங்ரேஸ் கூட இருக்கு. ஓகே. இப்ப பாருங்க மான்ஸ்டர் ஃபிஷ் ஃபீட் பண்ண போறோம். ஆக்சுவலா சிக்கனை வந்து சம்புல வச்சு வாஷ் பண்ணோம். ஃபீடிங் வந்து நான் பேக் சைட்ல இருந்தா பண்ண முடியும். அவ்வளவுதான். அங்க பாருங்க. அப்புறம் லெக் பீஸை சாப்பிட்டு போகுது ஷார்க்கை நீங்க இந்த மாதிரி ஃபீட் பண்ணி பார்த்துக்க மாட்டீங்க. முழுங்கிருச்சு. அவ்வளவு கீழே வர விட மாட்டேங்குது. கொடூரமா சாப்பிட்றானுங்களே. ப்ரோ 4 துண்டு எப்படியும் 1/4 கிலோக்கு மேல போட்டிருக்கோம். முடிச்சிருச்சிங்க. ஒரு பர் டே வந்து நாங்க ஃபீட் பண்ணோம் கறியை எடுத்தா ஒரு 2-3 kgs. ஓகே. ஷார்க்கிங் ஷார்க்லாம் லெக் பீஸ் அது பாட்டு அழகா முழுங்கிட்டு போயிடுச்சு ஒரு வாயில. இன்னும் வாயில வச்சிருக்கு. அதான் ஃபுல்லா உள்ள போல. வாயை தந்தா வேற மீன் அடிச்சு பிடிக்கும். ஆமா. பிரானால பாருங்க மொத்தம் முடிச்சு. அங்க பாருங்க ஒண்ணுமே. பட்டர்காய் ஃபேரி பாருங்க அங்க பாருங்க. பார்த்தேன். ஷார்க் அடிச்சு பார்த்திருக்கீங்களா? அங்க பாருங்க. எடுத்துட்டு ஓடுது. அத்த டேங்க் ஃபீட் பண்ணது பாருங்க. நம்ம ஷார்ட் பாடி பாக்கு, ஷவல் நோஸ் ரிப்ஸா, கேட் ஃபிஷ். ஆனா ஒரு டேங்க்கு எப்படி 1 kg தேவைப்படும் போல. மீட் மட்டும் போடணும். ஆமா. மொத்தமா முடிச்சு. அதான் ஸ்டிங்கரே எல்லாம் சாப்பிடுவாங்களா சிக்கனு? இதோ சாப்பிட போறாரு. ஓகே. இல்ல இவனுங்க வந்து இப்ப ஒரு சைஸ்ல இருக்கானுங்க. பீஸ்லாம் பெருசா இருக்கு, பிடிச்சி சாப்பிடுமா? கண்டிப்பா சாப்பிடும். மேல அரவணாவும் இருக்கு. ஸோ இப்போ சாப்பாடு போறாங்கன்னு அதுக்கு தெரியுது, அதனால இன்ட்ராக்டிவா ஓடி வருதுங்க. ஓகே. ஸோ இப்போ போட்ட உடனே டக்குன்னு ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓடுற மாலியே சாப்பிடுது ப்ரோ, லைவ் ஃபிஷ். மாலி வாங்கிட்டு அது குட்டியா இருக்கும். பாப்பா இந்த பெரிய பீஸ் சாப்பிடுதாங்க. வச்சு பொறுமையா கடிச்சு சாப்பிடும். இதோ பாருங்க. அரோனா மாரி கீழே வருமா பீஸ்? வரும் வருது. அரோனா முழுங்கிருச்சா நான் அந்த பீஸை பாருங்க. நம்ம பிளாக் டைமண்ட். என்னங்க இது அடகா கோழி மாதிரி ஏறி போய் உட்காந்துச்சு. வாய் கீழே தான் இருக்கும்ல. ஆமா. ஏதோ இந்த சிங்கரை சாப்பிடறது பார்க்க மேட்ரு பண்ணுதுங்க. சாப்பிடுதுங்க நல்லா. கீழே பாருங்க சிக்கன் இருக்கும் தெரியும். அப்படிதான் இருக்கு. இப்ப இந்த ஸ்டிங்கர் மாட்டிச்சு இதுக்கு பாவம் மாட்டல. இல்ல கடிச்சு வெளியே ரொம்ப பாருங்க கடி விட மாட்டேது. எடுத்துட்டு போகுது பக்கத்துல. இது வரும்
இல்ல பீஸ் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, அதனால சின்னதா கடிச்சு சாப்பிடுது. பீஸ் கடிச்செடுக்குது. ஓகே ஓகே, ஆமா. நல்லா இருக்கு. இது கிட்ட வந்து பாருங்க ஏதோ இது டாமினேட் பண்ற மாதிரி தான் தெரியுது, வரக்கூடாது நீ அப்படின்ற ஆமா மாதிரி. ஆமா, அப்படிதான் இருக்கு. அது பயந்து பயந்து வருது பாருங்க. நல்லா இருக்கு. ஸ்டிங்ரே சாப்பிடுறது யூனிக்கா தான் இருக்கு. அடுத்து பார்க்கலாமா ப்ரோ? நெக்ஸ்ட் பிளாட்டினம் கார்ட் ஃபீடிங். ஃபீடிங்லாம் டக்கு டக்குன்னு முடிய போகுது. லெக் பீஸா? ஆமா, பார்க்கல. பார்த்துச்சு. குறி இருக்கிறது என்ன மாதிரியே போல. ஃபுல் லெக் பீஸ். மஷி இது கூட சிக்கன் சாப்பிடுமான்றது நீங்க இப்பதான் பார்க்க போறீங்க. ஓகே, அதுவும் நல்லா கிட்டத்தட்ட கொய். அம்மா அவ்வளவுதான் பாக்கு மாதிரி சாப்பிடுதுங்க. பிச்சு 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 பிச்சு. லெக் பீஸோட செட்டில் ஆயிட்டான் காரு. ஆமா, அது ஃபுல்லா கட்டிச்சு உடைச்சி சாப்பிடும் காலி பண்ணி. ஆக்சுவலா என்னைய பொறுத்த வரைக்கும் பல்லு கிளியரா தெரியும். காருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் சின்ன வாய் தான் சொல்ல வந்தேன். சொல்லியிருந்தேன் எனக்கு திட்டிருப்பாங்க. இல்ல ஆக்சுவலி அங்க இருக்க ஒரு 2 feet டெட்டெயில் கேட்ஃபிஷ்ல இல்லதான் இருந்துச்சு. இது வந்து அதை மொத்தமும் பிடிச்சிருச்சு. பிடிச்சி உடம்பு 2 சைடு புண்ணாயி முழுங்க ட்ரை பண்ணி, அதனால இது தனியா விட்டுவோம். பிச்சு பிச்செல்லாம் சாப்பிட்றது கிடையாது, முழுசா உள்ளவங்க பாக்குறது. அப்புறம் 2 நாள் படுத்துக்கும், அது வேற ஜீரணம் ஆகிற வரைக்கும், டைஜஸ்ட் ஆக வரைக்கும். ஓகே, சிக்கன் பெரிய பெரிய பீஸ் எனக்கு வாங்கி தரல, நீங்க சாப்பிடலாம் ப்ரோ, வாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நானும் வேற ஒரு டேங்க் குள்ள போட்டுடுறேன், அதுக்கு கூட சண்டை போட்டு சாப்பிடுங்க. பாரா, எனக்கு தான் வாங்கி தருவேன்னு சொல்றீங்கன்னு பார்த்தா போட்டி போட்டு சாப்பிடணும்ல, அதுல ஒரு ஃபன் த்ரில் இருக்கும். ஓகே ரைட். ஸோ போன டைமோட நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒவ்வொன்றா நான் பண்ணுவேன், ஒவ்வொரு டைமும் உங்களை கூப்பிடுவேன். நீங்க அப்போ இன்னமும் அப்கிரேடேஷன் நீங்க நடக்குமா? ஆமா, இப்போதைக்கு பேசிக்கா கோய் பான் செட் பண்ணியிருக்கோம், ஸ்டிங்ரே டேங்க் ரெடி பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் டேங்க் ரெடியா இருக்கு. என்ன பொறுத்தவரை இது தான் ரெடியா இருக்கு. பாக்கி எல்லாமே இன்டீரியர் வந்து தீம் மாத்தணும், ஃபில்ட்ரேஷன் அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஒர்க் வந்து பார்க்க போறோம், கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஒர்க்ஸ்லாம் ரெடி பண்ண போறோம். ஸோ அதை பண்ணப்போ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம். எல்லாமே பண்ணோம், ஆஸ் அண்ட் தென் ஃபண்ட் வர வர தான் நம்மளால பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு டேங்க்னு தொட்டாலே ஒரு 2 lakhs கிட்ட எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, 2 to 3 lakh வெறும் டெக்கரேஷனுக்கு மட்டும். ஸோ அதனால 1 by 1 தான் நல்லா பண்ண முடியும். இப்போதான் மக்கள் கொஞ்சம் வாக்கின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பார்த்தாங்க. ஃபிஷரிஸ் செக்ரட்டரி அனுஜாஜ் மேம் வந்தாங்க, ஃபிஷரிஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்துட்டும் நல்லா இருக்கு, இதுக்கு முன்னால எப்படி இருந்தது அதை விட இவ்வளவு பெட்டரா பண்ணியிருக்கோன்றது டேட்டா கொடுத்தோம். அவங்களும் அவங்க சைட்ல எல்லா சப்போர்ட்டும், கவர்மெண்ட் என்ன பண்ண முடியுமோ நாங்க சப்போர்ட் பண்றோம். ஐ லவ் திஸ் அக்வேரியம் என்ற ஒரு ரிவ்யூ அவங்க 2 பேர் வாயிலையும் வந்தது. நிறைய கஸ்டமர்ஸ் பிஃபோர் வந்தவங்களும் அந்த பிஃபோர் ஆஃப்டரா வந்தப்பறமும் தேர் என்கரேஜிங், நிறைய ஒரு சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷனலா இருக்காங்க. ஓகே, ஸோ மேஜரா பாத்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வராங்க, 1 day எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாப்பியா இருக்கு. இன்னும் நிறைய பண்ணுவோம் நீங்க எல்லா சப்போர்ட்டோட. இல்ல இப்ப நம்ம இருக்கிறப்ப வந்தப்பே பார்த்தா அந்த சின்ன குழந்தைங்க என்ஜாய் பண்றது தான் நல்லா இருக்கு. அதை பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு ஹாப்பினஸ் வரும், என்ன புரியாத ஒரு சந்தோஷம் வரும். அப்பா அம்மாலாம் பயந்து நடிக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கு. ஆமா, தாராளமா விளையாடுவாங்க, கை விட்டு விளையாடுவாங்க. பட் வாட்டர் எல்லாமே கிளீனா இருக்கும். மோஸ்ட்லி யாரும் டச் பண்ண அலோவ் பண்றதுல வேண்டாம்னு சொல்லுவோம். பட் வாட்டர் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி கிளீனா தான் நாங்க மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். யாருக்கும் இன்ஃபெக்ஷன் ஃபிஷ்ஷுக்கும் வரக்கூடாது, மக்களுக்கும் வரக்கூடாதுன்றதுனால சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸும் நாங்க மெயின்டைன். சப்போஸ் தெரியாம யூடியூபரா இருக்கும் யாராச்சும் குளிக்கிறேன்னு இறங்கிட்டாங்கன்னா இறங்குவாங்க, அது உங்க பிரச்சனை. என்ன தொட்டி கொஞ்சம் அழுக்காயிடும், இல்ல தண்ணி வெளியே வந்துடும். சரி ப்ரோ, மீண்டும் அடுத்த அப்டேட்ல நம்ம கண்டிப்பா. ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ் டு ஹேவ் எ விசிட். வந்து ஈகோ பார்க்குள்ள நம்ம சென்னை அக்வேரியம்னு கேட்டு வரணும். என்ட்ரி இங்க வந்து 60. ஆமா, சைல்டுக்கு வந்து 40. சைல்டுக்கு 40. ஆமா, ஓகே ஓகே ப்ரோ. ஸ்கூல் சில்ட்ரன் இல்ல காலேஜ் மொத்தமா வந்து எக்ஸ்கர்ஷனா வராங்கன்னா we have a special discount. அதை என்ன கான்டாக்ட் பண்ண வில் கிவ் யூ. பார்க் என்ட்ரிக்கு கூட டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் 1 day விசிட்டா வந்தீங்கன்னா போட்டிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. இட் வில் பி குட். சரிங்க ப்ரோ, தேங்க்யூ.